வெல்கம் டு 360 தமிழ். நம்ம சிஐடி சீசன் 2ல இருக்க ஒவ்வொரு எபிசோடு கதையா பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு எபிசோட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். அதே மாதிரி உங்க சைட்ல இருந்து ஃபுல் சப்போர்ட் எனக்கு தேவை. அப்பதான் தொடர்ச்சியா இதை கண்டினியூ பண்ண முடியும். சரி, இந்த கதையோட பிளாட்டை பத்தி முதல்ல நான் உங்ககிட்ட சொல்றேன். அர்பன் லெஜெண்ட்ஸை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கதை இருக்கும்ல. இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி சக்திலாம் இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. அதுதான் வந்து அர்பன் லெஜெண்ட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு விசில் படம் இருக்குல்ல, அதுல வந்து நாகான்ற ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த நாகா கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் வந்து கொலை பண்றதா எல்லாருமே நம்புறாங்க. அந்த நபரை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு 3-4 பேர் பேசிட்டாங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்காக அவர் வந்து கொலை பண்றதா எல்லாருமே நம்புறாங்க. உண்மையில அவர் தான் வந்து கொலை பண்றாரா இல்ல வேற யாராவது கொலை பண்றாங்களான்னு சிஐடி டீம் விசாரிக்கிறதுக்காக வராங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளனேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா லைக் போடுங்க, ஐப்புன்ற ஒரு ஆப்ஷனும் முடிஞ்சா பண்ணுங்க. இப்ப மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிடலாம். பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தயா அபிஜித் 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஒருத்தரை ட்ரேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த நபர் பேரு ஆதர்ஷ் அப்படின்றது. அவரை கூப்பிடலான்னு பார்த்தா அவர் அசைவே இல்லாம இருக்காரு. இவன் என்ன அசைவே இல்லாம இருக்கான்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப செக் பண்ணி பார்க்கும் போதுதான் அவர் இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. இதே மாதிரி ஏற்கனவே ஒரு கொலை நடந்திருக்கு போல, அதே பேட்டர்ன்ல தான் இதுவும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன நெருப்பு எரியுதுன்ற மாதிரி 2 பேருமே திரும்பி பாக்குறாங்க. நெருப்பு காலோட ஒருத்தர் நடந்து போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வரும்போது யாருமே இல்ல, இப்பதான் நெருப்பு எரியுது. இந்த விஷயத்த 2 பேருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணு பேரு ஷாலு அப்படின்றது, இவளோட அம்மா பேரு பிரியா அப்படின்றது. இப்ப பிரியாவும் பொண்ணை தூங்க வைக்கிறதுக்காக வராங்க. இந்த பொண்ணு இருக்கல்ல, எப்ப பாரு அம்மா கிட்ட விடுகதை கேட்பா போல, அந்த மாதிரி ஒரு விடுகதையை கேட்கிறா. பதில் சொல்லுங்கன்னு கேட்கிறா. அம்மா யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க. எனக்கு தெரியலம்மா, நீயே பதில சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே பதில்லாம் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. சூப்பர் அப்படின்ற மாதிரி அம்மா பாராட்டுறாங்க. நைட்டு டைம் ஆயிடுச்சுல, நீ படுத்து தூங்கு, காலையில ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, இந்த பொண்ணை படுக்க வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அம்மா போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் முழிச்சு விளையாடணும் அப்படின்ற மாதிரி இவளுமே முழிச்சு விளையாடிட்டு இருக்கா. கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். இப்போ ஒய்ஃபுமே ஹஸ்பண்ட் வரலையேன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரது யாரது அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி திரும்புறாங்க. அப்ப சட்டுன்னு இவங்களை யாரோ அட்டாக் பண்றாங்க. அம்பை வச்சுதான் அட்டாக் பண்றாங்க. ஹஸ்பண்ட் தான் சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்துக்கு வராரு. பயப்படாத, நான் தான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. காயத்தெல்லாம் ஏற்படுத்தாது, சாதாரணமா விளையாடுற அம்பா தான் இருக்கும். பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தால, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சூப்பரா குறி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. நான் காலேஜ் டைம்ல இதெல்லாம் செம்ம பிளேயர் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவங்க 2 பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, எதையோ பார்த்து பயந்து கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன பொண்ணு கத்துறா, உடனே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேக வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. பொண்ணு பயந்த மாதிரி கத்திட்டு இருக்கா. என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி 2 பேருமே சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணு இருக்கால, பக்கத்து வீட்டை காட்டுறா. இந்த பொண்ணோட ரூம் ஜன்னல்ல இருந்து பார்த்தா பக்கத்து வீடு தெரியும் போல. இப்ப ஹஸ்பண்டான இந்த குருன்றவருமே எட்டி பாக்குறாரு. அப்படி பார்க்கும் போது அந்த வீட்டை விட்டு நெருப்பு காலோட யாரோ போயிருக்காங்க போல. புகை மூட்டமா இருக்கு. நெருப்பெல்லாம் அணைஞ்சிருக்கும், புகை மூட்டம் மட்டும் இருக்கு. இவருமே அந்த வீட்டுல புகை மூட்டமா இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி ஒய்ஃப் பிரியா கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப குருவும் செக் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முகேஷ் அப்படின்ற ஒரு நபர் தான் இருப்பாரு. அந்த முகேஷை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு. சார் இருக்கீங்களா, சார் இருக்கீங்களான்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்தவருக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. அந்த இடத்துல முகேஷ் கொல்லப்பட்டிருக்காரு. கொல்லப்பட்டிருக்காரா இல்ல எப்படி இறந்தாருன்னு தெரியல. இவருமே சிஐடி கிட்ட தகவலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அடுத்த ஷாட்டே சிஐடி டீமை சேர்ந்து எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. முதல்ல அந்த முகேஷோட பாடியை பார்க்கலான்ற மாதிரி அபிஜித்தும் வேற ஒரு பொண்ணை செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கோன்ற மாதிரி அந்த காயத்தை காமிச்சிட்டு இருக்காரு. அதாவது கழுத்துல எதையோ ஷார்ப்பான பொருளை வச்சு குத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இவர் இறந்து போயிருக்காரு. யாரோ ஷார்ப்பான பொருளை வச்சு இங்க குத்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி அபிஜித்தும் சொல்லிட்டாரு. இவங்களுமே போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. பார்த்து தகவலை கொடுத்த நபரோட பேரு குருன்னு சொல்லியிருப்பேன். குரு கிட்ட பேசலான்ற மாதிரி அபிஜித் யோசிக்கிறாரு. என்ன நடந்தது, கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவருமே பொண்ணு பார்த்து பயந்து கத்துனாங்கல்ல, அதை பத்தி சொல்றாரு. பொண்ணு சொல்லிதான் இந்த இடத்த வந்து செக் பண்ண, பார்த்தா இவர் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நாங்க பொண்ணை பார்த்து பேசணுமே அப்படின்ற மாதிரி அபிஜித் சொல்றாரு. ஏற்கனவே பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கா சார், நீங்க பேசணும்னா வந்து பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பொண்ணை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என்ன கேட்டாலும் சரி அந்த பொண்ணு கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவளுக்கு விடுகதெல்லாம் சொன்னா ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது போதும்ன்ற மாதிரி அபிஜித் அது சார்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு.
ஈஸியான ஒரு விடுகதையை கேட்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இங்க இருக்க எல்லாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இருக்கால, எனக்கு தெரியும்ன்ற மாதிரி வேகமா பதில சொல்றா. கரெக்டா சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இவருமே பாராட்டுறாரு. இப்ப இந்த பொண்ணு இருக்கால, நான் ஒரு விடுகதை சொல்றேன் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி விடுகதையை கேட்கிறா. இவரும் தெரியல நீயே சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த பொண்ணுமே சொல்றா. இப்படியே இந்த பொண்ணை ஜாலியா பேச வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட என்னமா நடந்தது, நீ என்னமா பார்த்த, கொஞ்சம் தெளிவா சொல்றியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த பொண்ணுமே சொல்றேன் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. அம்மா தூங்க வச்சுட்டு கிளம்புனாங்க, எனக்கு தூக்கம் வரல, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலான்ற மாதிரி பொருள்லாம் எடுத்து விளையாடிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த வீட்ல இருந்து எனக்கு சவுண்ட் கேட்டது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சவுண்ட் கேட்டிருக்கோம். இந்த பொண்ணு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக ஜன்னல் கிட்ட வந்து எட்டி பாக்குறா. அப்போ ஒரு மர்ம நபர் அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் நடந்து போறாரு பாத்தீங்களா, அந்த பகுதி எல்லாமே வந்து நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும். பேரண்ட்ஸ் வரதுக்குள்ளதான் அந்த நெருப்பு அணைஞ்சிருக்கு போல. இத பத்திலாம் பொண்ணு இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்றத பார்த்தா கொஞ்சம் ஃபிக்ஷனலா தெரியுதுல, அதாவது மாயாஜலமா தெரியுதுல, அது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் சொன்ன பொண்ணு அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, ஒரு டிராமாக்கான பிராக்டிஸ் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே சமாளிச்சிடுறாரு. அடுத்த வாட்டி நான் நிறைய விடுகதையோட வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு சொல்றது ஃபேண்டசியா இருக்கேன்ற மாதிரி குரு கேக்குறாரு. எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்ற மாதிரி அபிஜித் சொல்றாரு. இப்ப அபிஜித் இருக்கார்ல, அந்த வீட்ல இருக்கவரை பத்தி உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. அவர் பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு அவரோட ஃப்ரெண்டான பியான்ற ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு என்கிட்ட 2-3 வாட்டி பேசியிருக்கா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல முகேஷை பாக்குறதுக்காக பியான்ற ஒரு பொண்ணு வருவான்னு மட்டும் இவங்களுக்கு தெரியுது. அந்த பியா யாரு என்னன்றதை தெரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணு கிட்ட பேசணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த நபரோட ஆபீஸை பத்தி விசாரிங்க, ஆபீஸ்ல கூட அந்த பியா வேலை பார்க்குற வாய்ப்பு இருக்கு, செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவங்க நினைச்சது சரியா தான் இருக்கும். ஆபீஸ்ல கூட வேலை பார்க்குற பொண்ணாதான் அந்த பியா இருப்பாங்க. முகேஷ் இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் பேரு அசோக் அப்படின்றது. அசோக் தான் இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்குள்ள எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கேட்கறாங்க. சார், ஒரு 5 வருஷமா நாங்க சேர்ந்து வேலை பார்க்கிறோம், அப்படிதான் நாங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். எங்க டீம்ல ஆதர்ஷ்னு இன்னொருத்தன் இருக்கான், நாங்க 3 பேருமே செம்ம க்ளோஸ் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இந்த கொலை சாதாரணமா நடந்த மாதிரி இல்ல, வித்தியாசமா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எட் இருக்கார்ல, இந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதாவது அம்பால குத்தப்பட்டு தான் அவர் இறந்து போயிருக்காரு. லாங்ல இருந்து ஷூட் பண்ணாங்களா இல்ல பக்கத்துல வச்சு குத்துனாங்களான்றது தெரியல. அதே மாதிரி அந்த வீட்டு வாசல்ல நெருப்புலாம் எரிஞ்சிட்டு இருந்தது. நெருப்பு காலோட யாரோ நடந்து போன மாதிரி தான் இருக்கு. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் எட் கேட்டுட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்கிற இந்த பொண்ணுமே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. சார், எனக்கு ஒண்ணு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன தோணுனாலும் சரி அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எட்டு கேட்கிறாரு. இந்த பொண்ணுமே அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரிப்புக்கு போலான்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அதாவது முகேஷ், பியான்ற இந்த பொண்ணு, இதை தாண்டி ஆதர்ஷ்னு வேற ஒரு ஃப்ரெண்டு, இவங்க 3 பேருமே அந்த ட்ரிப்புக்கு போலான்னு முடிவு எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் அந்த ட்ரிப்புக்கு போறதுக்கு முடிவு எடுத்திருப்பாங்க. அப்படி போற வழியில ஒரு பகுதியை பார்த்திருப்பாங்க. அந்த பகுதி வாசல்ல உள்ள வராதீங்க, இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்ன்ற மாதிரிலாம் போட்டிருக்கோம். இங்க ஒரு லெஜெண்ட் இருக்காரு, அந்த லெஜெண்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாலியா உள்ள போறாங்க. பியா வேணான்னு சொல்றாங்க. என்ன பியா பயப்படுறியா, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, இந்த லெஜெண்ட் நம்மள எதுவும் பண்ண மாட்டாரு, உள்ள வான்ற மாதிரி அவங்க கூப்பிடுறாங்க. அதனால பியாவும் உள்ள வந்துடுறாங்க. அங்க ஒரு நபர் இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கெல்லாம் வராதீங்க, இங்க இருந்து கிளம்புங்க, இந்த இடத்த அந்த லெஜெண்ட் தான் பாதுகாக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவர் சொல்றதையும் ஃப்ரெண்ட்ஸுங்க ஏத்துக்க மாட்டாங்க. அந்த லெஜெண்டை பத்தி அந்த நபரை சொல்ல வச்சு அவரை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருமே ரொம்ப கோவமா பேசுறாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க இந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னு சொல்றீங்களோ அதே மாதிரிதான் லெஜெண்ட் கொலை பண்ணுவாரு, அதனால அந்த லெஜெண்ட் தான் இதை பண்ணிருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் பியா சொல்லிட்டு இருக்காங்க. அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரிலாம் சும்மா தான், அதெல்லாம் நிஜத்துல நடக்கவே நடக்காது, நீங்க தேவையில்லாம யோசிக்காதீங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அர்பன் லெஜெண்ட் ஸ்டைல்ல எவனோ ஒருத்தன் பண்ணிருக்கான்றது இவருக்கு தெரியுது. இப்ப டீம் கிட்ட இருந்து கால் வருது. இவருமே டீமை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு போல, அதை பத்தி தான் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அம்பை வச்சுதான் யாரோ வந்து ஷூட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் சொல்றாரு. இதை தாண்டி இவங்களுக்கு இருக்க குழப்பம் என்னன்னா, நெருப்பு எப்படி எரிஞ்சது, அவன் நடந்து போன பகுதியில நெருப்பு எரிஞ்சிருக்கு, அது எப்படி பாசிபிள், ஏதோ ஒரு ட்ரிக்குனால தான் எரிஞ்சிருக்கு, என்ன ட்ரிக்குன்றதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னா, அவங்க நடந்து போன இடத்துல இருந்து இவங்களுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. கிடைச்சாதானே செக் பண்ண முடியும், அடுத்த வாட்டி கிடைச்சதுதான் எனக்கு தாங்க, கிடைச்சாதான் என்னாலையும் செக் பண்ண முடியும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப எட்டு இருக்கார்ல, நீங்க அந்த பகுதிக்கு போங்கன்ற மாதிரி ஒரு 3 பேர் கிட்ட சொல்லிட்டாரு. அந்த 3 பேரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க.
பங்கஜம் அந்த பொண்ணை செம்ம பயந்த டைப்பா இருப்பாங்க. சச்சின் தைரியமா வந்துட்டு இருக்காரு. அந்த பகுதியை பத்தி ஒருத்தர் கிட்ட கேக்குறாரு. அப்படி கேட்டதுக்கே அந்த நபர் ரொம்ப பயப்படுறாரு. அங்கெல்லாம் போகாதீங்க, அங்கெல்லாம் போகாதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் இவங்க கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அந்த இடத்த நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பங்கஜ் ரொம்ப பயப்படுறாரு. இப்போ ஒரு மாலையை எடுத்து கார்ல மாட்டிட்டு இருக்காரு. பங்கஜ் பயப்படாத, நான் தான் கூட இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சச்சின் இருக்காருல, இவங்க 2 பேரையும் அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு தயாவையும் அபிஜித்தையும் காட்டுறாங்க. ஆபீஸ்ல விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. கூட ஆதர்ஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருல, அவரை பத்தியும் பியாவை பத்தியும் விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனா அங்க இருக்கவங்க இவங்க ஏதோ கெஸ்ட் போலன்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க வெயிட் பண்றது எங்களுக்காக இல்ல, நாங்க சிஐடி அப்படின்ற மாதிரி இவங்களுமே புரிய வைக்கிறாங்க. அந்த 3 பேரை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், ஆதர்ஷ பார்க்க முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆதர்ஷ் வேற ஒரு பிசினஸ் ஐடியாவை பிட்ச் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, இந்த நேரத்துல ஐடியாவை பிட்ச் பண்றதுக்காக போறாரா அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஆதர்ஷ் எங்க போயிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆதர்ஷ போற வழியிலே எப்படியாவது மடக்கணும், அவர்கிட்ட விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ராக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட் இறந்து போயிருக்கும் போது யாரும் ஐடியாவை பிட்ச் பண்றதுக்கு போக மாட்டாங்கல்ல, அவர் என்ன வேலை பார்க்கறதுக்கு போயிருக்காரு, அவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா 3 பேர் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணிருப்பாங்க, அந்த ஐடியாவை தான் பிட்ச் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. இப்ப போயிட்டு இருக்க ஆதர்ஷ நமக்கு காட்டுறாங்க. சார் நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார், கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஐடியா பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் போன்ல பேசிக்கிட்டே இவர் போயிட்டு இருக்காரு. இப்ப சச்சின் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துக்குள்ள வராதீங்கன்ற மாதிரி போர்டெல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இவங்களுமே உள்ள நுழைஞ்சு வந்துடுறாங்க. அந்த லெஜெண்டுக்கு ஒரு செலை வச்சிருக்காங்க, அதெல்லாம் இவங்க பாத்துட்டு இருக்காங்க. அப்ப பாதுகாவலர் மாதிரி இருக்கவர் இருக்காருல, இந்த இடத்துக்குலாம் வராதீங்க, எவ்வளவு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. முதல்ல இந்த லெஜெண்டோட ஸ்டோரி என்னன்றத சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்ப அவர் இருக்காருல, ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த லெஜெண்டுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துடலாம், அவர் பேர் அர்ஜுன் வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா இந்த இடம் ஒரு காலத்துல வறண்டு போன மாதிரி இருந்திருக்கும். அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்த பசுமையா மாத்தி இருப்பாரு. சூப்பரா மாத்தினதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே இந்த இடத்து மேல கண்ணு வந்துரும். இந்த இடத்தை கேப்சர் பண்றதுக்கு அர்ஜுன் கூட சண்டைலாம் போடுவாங்க. ஆனா அர்ஜுன் எல்லாரையும் துரத்தி விடுவாரு. இதனால கோவப்பட்டவங்க இந்த இடத்த மொத்தமா கொளுத்தி விட்டுருவாங்க. அர்ஜுனும் கூட சேர்ந்து இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்தை அடையிறதுக்காக வருவாங்க. அர்ஜுன் பேயா மாதிரி அவங்கள சாவடிப்பாரு. அவர் நடந்து போற இடம்லாம் நெருப்பு வரும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ அந்த ஸ்டோரி மாதிரி தான் இவங்க கொல்லப்பட்டு இருக்காங்க. அந்த லெஜெண்டை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு போனாங்கல்ல, அதனால தான் கொல்லப்பட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. இங்க வந்த 3 பேர்ல ஒருத்தர் இறந்து போயிருக்காருன்னு இவங்களும் சொல்றாங்க. கண்டிப்பா அந்த லெஜெண்ட் தான் இதை பண்றாரு அப்படின்ற மாதிரி கதை சொன்ன நபர் சொல்றாரு. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அந்த லெஜெண்டை பத்தி தப்பா பேசாதீங்க தப்பா பேசாதீங்கன்னு அவ்வளவு சொன்னேன், அவங்க 3 பேருமே கேட்கவே இல்ல, அதனால தான் அனுபவிக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க 3 பேருமே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஆதர்ஷோட காரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ட்ரேஸ் பண்ணி வந்துடுறாங்கல்ல, ஆனா ஆதர்ஷ் இறந்து போயிருப்பாரு. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே இந்த விஷயத்தை தான் காமிச்சிருப்பாங்க. என்ன ஆதர்ஷ் இறந்து போயிட்டான்ற மாதிரிலாம் ஆச்சரியப்படுறாங்க. இப்ப அவன் காரெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ரிப்பேர் ஆகுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. ரிப்பேர் ஆகணும்னு யாரோ செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் யாரோ வந்து சாவடிச்சிருக்காங்க. கண்டிப்பா லெஜெண்ட் இந்த விஷயத்த பண்ணல, எவனோ ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான், அது யாருன்றத கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. தயாவும் அபிஜித்தும் வரும்போது அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருந்தது பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு வந்து இந்த டாக்டர் கிட்ட தந்திருப்பாங்க. செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் நிறைய இருந்தா தானே இவரால செக் பண்ண முடியும், இவ்வளோண்ட வச்சு என்னால செக் பண்ண முடியல, ஆனா கண்டிப்பா ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷனால தான் இந்த நெருப்பு எரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் விசாரணை பண்றதுக்காக பியாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப பியா ரொம்ப பயத்துல இருக்காங்க. ஏன்னா முதல்ல முகேஷ் இறந்து போனாரு, அடுத்து ஆதர்ஷ் இறந்து போயிருக்காருல, அதனால செம்ம பயத்துல இருக்காங்க. அடுத்து நானும் இறந்து போயிடுவேனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது, நாங்க எல்லாருமே இங்க தான் இருக்க போறோம், நீங்க தைரியமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எட்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப நாய் ஒரு இடத்தை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு. வாசலை பார்த்து தான் குலைக்குது. இவங்களுமே வாசலை எட்டி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த லெஜெண்ட் நடந்து போன மாதிரி நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே அந்த பாத்திகளை எடுங்கன்ற மாதிரி எட்டு சொல்லிட்டாரு. இவங்க வேகமா போய் அந்த பாத்திகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பியா ரொம்ப பயத்துல இருக்காங்க. இவங்களோட கோர்ட் தன்னால எரிய ஆரம்பிக்குது. என்ன எரியுது அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. இவங்க பாய் ஃப்ரெண்ட் பேரு அசோக்னு சொல்லியிருப்பேன். அவருமே தண்ணி எடுத்து ஊத்துறாரு. அதுக்கப்புறம் தான் ஹெவியா எரிய ஆரம்பிக்குது. உடனே பக்கத்துல இருக்க லேடி ஆபீசர் இருக்காங்கல்ல, கோட்டையே கழட்ட வச்சிடலான்ற மாதிரி கழட்டி தூக்கி எரிஞ்சிடுறாங்க. எப்படியோ நல்லபடியா இவங்களை காப்பாத்திடுறாங்க. இப்ப எட்டு இருக்காருல, முதல்ல அந்த பார்ட்டிகளை கலெக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது எரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இவங்க வேகமா அந்த பார்ட்டிகளை எடுக்கிறாங்க. உடனே டாக்டருக்கு கால் பண்ணிட்டாங்க. நான் பார்ட்டிகளை அனுப்பி வைக்கிறேன், நீங்க சீக்கிரமா செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி சரி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டருமே ஏத்துக்கிறாரு.
ஷூக்குள்ள பேடு மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்கிறதுக்காக வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இதுல 2 கெமிக்கல் அவன் சேர்த்திருக்கான். அது ரியாக்ஷன் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஏற்படும், அதனால தான் அது எரிஞ்சிருக்கு, மத்தபடி மேஜிக்லாம் நடக்கல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இவங்களுமே மேஜிக்லாம் நடந்திருக்க வாய்ப்பில்ல, எவனோ ஒருத்தன் தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான்றதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. டாக்டர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, தண்ணி பட்டா அந்த கெமிக்கல் இன்னும் வேகமா செயல்படும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால தான் பாய் ஃப்ரெண்டு தண்ணியை ஊத்தும் போது நல்லா எரிஞ்சது போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தன் தான் பண்ணிட்டு இருக்கான், அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ல, மேற்கொண்டு விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு போய் ஒரு பையன் வீடியோ போட்டிருக்கான். அந்த பையன் என்ன சொல்றானா, லெஜெண்ட் தைரியம் இருந்தா என்ன வந்து சாவடி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இந்த பையன் யாரு என்னன்ற மாதிரி செக் பண்றாங்க. இவன் பேரு விஷ்ணுன்னு தெரிய வருது. இந்த விஷ்ணு யார் தெரியுமா, அசோக்கோட சொந்தக்கார பையனா இருப்பான். இவன் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அசோக் மூலியமா விஷ்ணுவை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அதாவது அசோக்னா பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் சொன்னேன்ல, அவர் தான் அசோக். அவரோட சொந்தக்கார பையனான இந்த விஷ்ணுவையும் வர வச்சிடுறாங்க. நீ எதுக்காகடா இந்த மாதிரிலாம் பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. என் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டு இப்ப பிரச்சனையில இருக்காங்கல்ல, அந்த பிரச்சனையை என் பக்கம் திருப்புறதுக்காக தான் இப்படி பண்ண. அந்த லெஜெண்ட் கொல்றதுக்காக வராருன்னா என்ன கொல்லட்டும், பியாவை காப்பாத்துறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். உன்னை யாரு துருத்துருன்னு இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னது அப்படின்ற மாதிரி எட்டு கோவப்பட்டு இருக்காரு. காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்றான். இப்ப அந்த நபரால உனக்கும் ஏதாவது ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, அதனால நீயும் சேஃபா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எட்டு சொல்றாரு. இங்கேயே நீயும் தங்குன்ற மாதிரி சொல்றாரு. அபிஜித்துக்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது. அதாவது ஆதர்ஷை இவங்க சேஸ் பண்ணி போனாங்க பாத்தீங்களா, போற வழியில இவன் பைக்ல உட்கார்ந்த மாதிரி இருந்திருப்பான், முகத்தெல்லாம் கொஞ்சம் மறைச்ச மாதிரி தான் இருந்திருப்பான். உன்னை நான் அந்த இடத்துல வச்சு பார்த்தனே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த இடத்துல வச்சு என்ன பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். நான் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் பார்த்தேன், ஆனா ஒன்னதான் பார்த்தேன், எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த விஷ்ணு இருக்கான்ல, ஆமா அந்த பகுதிக்கு என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தேன், அப்பதான் எதர்ச்சியா பார்த்திருப்பீங்க போலன்ற மாதிரி சொல்றான். அந்த நேரம் எதுக்காக ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் இவங்க சந்தேகமா கேள்வி கேட்கறாங்க. அவனுமே சமாளிக்கிற மாதிரிலாம் பதில் சொல்றான். சரி 3 பேருமே சேஃபா இருங்க, இந்த ரூம்குள்ள இருங்க, நாங்க வெளியே இருந்து பாதுகாக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க 3 பேருமே ரூம்குள்ள படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அபிஜித் இருக்கார்ல, அந்த பையன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு சார்னு சொல்றாரு. விட்டு பிடிப்போன்ற மாதிரி எட்டும் சொல்லிட்டாரு. இப்ப யாரும் வராம நம்ம பாத்துக்கணும், கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு பியா இருக்காங்க பாத்தீங்களா, கத்திக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. விஷ்ணு 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 அவன் சாவடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி எட்டும் அபிஜித்தும் சொல்றாங்க. அந்த பொண்ணு ஆபீசர் பாத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருமே உள்ள போய் பார்க்கணும்ன்ற மாதிரி உள்ள வராங்க. உள்ள இருக்க ரெஸ்ட் ரூம்ல தான் அவன் இறந்து போன மாதிரி விழுந்து கிடக்குறான். பக்கத்துல இருந்த அண்ணனான அசோக் பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சுன்ற மாதிரி இவங்க அசோக் கிட்ட கேக்குறாங்க. என்னன்னு தெரியல, அவ தான் பார்த்து கத்துனா, கழுத்தை பாருங்க சார் அப்படின்ற மாதிரி கழுத்துல இருக்க காயத்தை காட்டுறாரு. இதுக்கு முன்னாடி 2 பேர் எப்படி இறந்து போனாங்களோ அதே மாதிரி தான் இவனுமே இறந்து போயிருக்கான். அப்ப லெஜெண்ட் தான் வந்து இந்த கொலையை பண்றாரா அப்படின்ற மாதிரி அசோக் கேக்குறாரு. அசோக் அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்ல, நாங்க இருக்கோம்ல பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த சைடு இந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி எட்டு வெளியே வந்துடுறாரு. நீ எக்ஸாக்டா என்னமா பார்த்த, அதை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே பார்த்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திரிச்சிருப்பாங்க. அந்த பையன் ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வரான், கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டே வரான். என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் கழுத்தை காட்டுறான், கழுத்துல யாரோ குத்தி இருக்கிறது தெரிய வருது. இப்ப அவன் தள்ளாடிக்கிட்டே திரும்பி ரெஸ்ட் ரூம்குள்ள போய் விழ ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பாக்குற இவங்களுமே அசோக்க கூப்பிடுறாங்க. அசோக் அந்நேரம் படுத்துட்டு தான் இருந்திருப்பாரு. சட்டுன்னு முழிக்கிறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. உங்க தம்பிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் கத்திக்கிட்டே வெளியெல்லாம் ஓடி வந்திருப்பாங்க. இப்ப அசோக்கும் வெளியே வந்து இவங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. இந்த விஷ்ணு மேல சந்தேகப்பட்டிருப்பாங்க. விஷ்ணு இப்ப கொல்லப்பட்டிருக்கான். இவங்க எல்லாருமே என்னவா இருக்கும்ன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. அப்பதான் எட்டுக்கு ஒரு ஐடியா தோணுது. அதாவது விஷ்ணுவை யூஸ் பண்ணி அந்த கொலைகாரன் சில கொலையை பண்ணிருக்கான். விஷ்ணு மாட்டினா நம்மளும் மாட்டிப்போன்ற மாதிரி அந்த கொலைகாரனுக்கு பயம் வந்திருக்கு. அதனால தான் விஷ்ணுவோட கதையை முடிச்சிருக்கான். அவன் எப்படி நம்ம இருக்கும் போது உள்ள வந்து கதையை முடிச்சிருப்பான், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பயங்கரமா டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கில்லர் எதனால அந்த இடத்துக்கு போனவங்க எல்லாம் டார்கெட் வைக்கிறான்றது நமக்கு தெரியல. அவன் அடுத்த டார்கெட் பியா தானே. பியாவை இதுக்கப்புறம் 24 மணி நேரமா நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பியா ஆபீஸ்க்கு போனதா சொன்னாங்கல்ல, நீங்க போய் செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே செக் பண்றதுக்காக ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. பியா எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் பியாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா, பியா வெளிநாட்டுக்கு போக போறன்ற மாதிரி கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது எப்படி எங்க கிட்ட சொல்லாம கிளம்புவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. பியாவை ட்ரேஸ் பண்ணி போனோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த லெஜெண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா வெளிநாட்டுக்கு போனோன்ற மாதிரி பியா சொல்லியிருப்பாங்க. பாய் ஃப்ரெண்டும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பாய் ஃப்ரெண்ட் ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போகாம ஒரு பாலடைஞ்ச இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கன்னு கேக்குறாங்க. அப்ப அசோக் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு இவங்க கை காலெல்லாம் லாக் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய பெரிய மரத்தெல்லாம் கட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மிஷின்ல இவங்களை சாவடிக்கலான்ற மாதிரி ஆன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சிஐடி டீமை சேர்ந்தவங்க ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க 2 பேர் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்க, நம்ம உடனே தேடி கண்டுபிடிக்கணும்
அப்படின்ற மாதிரி அபிஜித்துமே சொல்லிட்டு இருக்காரு. இவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த மிஷின் ஆன் பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்துல மிஷினால இவங்க வெட்டப்பட போறாங்க. வெற்ற மாதிரி மிஷின் வந்துட்டு இருக்கும்போது சிஐடி டீம் இந்த இடத்துல என்ட்ரியை கொடுத்துடுறாங்க. மிஷினை சரியான நேரத்துல ஆஃப் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இவன் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். இவனையும் இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணையும் சேவ் பண்ணிடுறாங்க. இப்ப இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இவனுமே எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். இவன் தான் குற்றவாளின்றதையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எப்படின்றதை இவன் கிட்ட ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷ்ணு பாத்ரூமை விட்டு ரத்தத்தோட வந்தான் பாத்தீங்களா, அப்ப இந்த பிரியா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவனை டச் பண்ணிருப்பாங்க. அவனோட ரத்தம் எல்லாம் இவங்க கையில ஒட்டி இருக்கும். அந்த லேடி ஆபீசர் அவங்க கையில இருக்க ரத்தத்தெல்லாம் எடுத்திருப்பாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அது உண்மையான ரத்தம் இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சோ விஷ்ணு வாட்டி வரும்போது உண்மையான ரத்தம் இல்ல, ரெண்டாவது வாட்டி நம்ம பார்க்கும்போது தான் உண்மையான ரத்தம் வந்திருக்கு அப்படின்றதை இவங்க புரிஞ்சிருப்பாங்க. சோ இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. அவளை பயம்புத்துற மாதிரி பண்ணுன்னு அசோக் சொல்லியிருப்பாரு. அந்த விஷ்ணுவும் பயம்புத்துறதுக்காக செத்த மாதிரிலாம் நடிச்சிருப்பான். சூப்பரா பண்ண அப்படின்ற மாதிரி அசோக் பாராட்டுறாரு. உண்மையில அவங்க வரும்போது இவன் செத்து போயிருக்கணும்ன்றதுக்காக கதையை முடிச்சிடுறாரு. ஏன்னா இந்த தம்பியை வச்சுதான் நிறைய வேலை பண்ணிருப்பாரு. தம்பி உயிரோட இருந்தா நம்ம மாட்டி போன்றதுக்காக தான் கதையை முடிச்சிருப்பாரு. இதனால தான் பியா தொடும் போது ஃபேக் பிளட் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க போய் பார்க்கும்போது உண்மையான பிளட் இருக்கும். இதை வச்சுதான் உன் மேல டவுட் வந்தது. ட்ரேஸ் பண்ணி வந்தா நீ இந்த வேலையை பண்ணிருக்க, நீ தான் பண்ணன்றது தெரிஞ்சிருச்சு, எதுக்காகடா பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவருமே காரணத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மீனான்ற ஒரு பொண்ணை பயங்கரமா லவ் பண்ணிருப்பாரு. அந்த மீனாவை இவங்க 3 பேர் தான் சாவடிச்சாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இது சாவடிச்சுமா, நாங்க பயமுடுத்துற மாதிரி விளையாண்டோம், அவ ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டா, நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவ ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்ன்றது உங்களுக்கு தெரியும், நீங்க 3 பேருமே பயமுடுத்தி விளையாண்டீங்க, அதனால தான் அவ இறந்து போனா. அவ இறந்து போனதை என்னால ஏத்துக்கவே முடியல, அதனால தான் பியாவை லவ் பண்ற மாதிரி பழகுன. பியாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் தான் இன்டைரக்டா அந்த பகுதிக்கு போங்கன்ற மாதிரி ஐடியா கொடுத்தேன். இவங்க 3 பேருமே அந்த பகுதிக்கு போய் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசினாங்க. அப்படிதான் பேசணும் நான் எதிர்பார்த்தேன், அதே மாதிரி இவங்க பேசிட்டாங்க. அந்த லெஜெண்ட் ஸ்டோரியை யூஸ் பண்ணி இவங்க கதையை முடிக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் என்னோட தம்பியும் பிளான்ல சேர்த்துக்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொருத்தர் கதையா இவரும் தம்பியும் சேர்ந்து தான் முடிச்சிருப்பாங்க. தம்பி மாட்டிக்கிற நிலைமை வந்தது இல்ல, அதனால தான் தம்பி கதையை இவர் முடிச்சிடலாம் நினைச்சிருப்பாரு. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இவ சாவடிச்சிட்டா, ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சாவடிச்சிட்டாங்க, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் வேணும்ட்டே பழக ஆரம்பிச்சேன், கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்தி சாவடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போனதுக்கு சட்ட ரீதியா என்ன பண்ணுமோ நீ அதை தான் பண்ணிருக்கணும். நீயே சாவடிக்கலான்னு இறங்குவியா, இதெல்லாம் தப்பு, இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸ்டார்டிங் காமிச்ச ஹஸ்பண்ட் மேல கூட உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம். நம்ம சந்தேகப்படணுன்றதுக்காக தான் அவருக்கு அம்பு ஷூட் பண்ணலாம் தெரியும்ன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.